ஓகே கைஸ், இந்தியா ஒரு வழியா கப் எடுத்துட்டு இங்க வந்துட்டானுங்க. இந்தியாவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ க்ரௌட் இருந்து, ஏதோ அர்ஜென்டினா ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு பார்க்க. ஸோ அதெல்லாம் விடுங்க, கப் எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த T20 வேர்ல்ட் கப் வந்து பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச், மெமரிஸான மேட்ச்லாம் இருக்கும். எல்லா T20 வேர்ல்ட் கப்லயும் அந்த மாதிரி மெமரிஸ்லாம் இருக்கும். பட் இந்த இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, டாப் 10 T20 மேட்சஸை ரேங்க் பண்ண போறோம். இந்த 2024 T20 வேர்ல்ட் கப்ல நடந்த பெஸ்ட் மேட்சஸை வந்து 10ல இருந்து 1 வரை ரேங்க் பண்ண போறோம். லீஸ்ட்ல இருந்து பெஸ்ட் வரை ரேங்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் வந்து இந்த கேட்டகரியில இருக்கணும்னா அதுக்கு வந்து எப்படி அந்த மேட்ச் இருந்திருக்கணும்னா, ஒரு நெயில் பைட்டிங் த்ரில்லரா இருக்கணும். அந்த மேட்ச் வந்து ரொம்ப க்ளோஸ் மேட்சா இருக்கணும், ரொம்ப த்ரில்லிங்கான மேட்சா இருக்கணும். அப்படி இல்லாட்டி ஒரு ஹைப் இருக்கணும். ஓ, இப்படி நடந்துச்சு அந்த மேட்ச்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த மேட்ச் இந்த கேட்டகரியில வரும். ஓகே, ஸோ வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டாப் 3 எது இருக்கும், உங்களுடைய ரேங்கிங் 1 2 3 எது இருக்கும்னு கமெண்ட்ல போடுங்க. உங்களுடைய ஃபேவரட் மேட்ச் இதுதான் ப்ரோ, என்ன பொறுத்தவரை பயங்கர த்ரில்லிங்கான மேட்சாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க, நான் பார்க்குறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. ஓகே, ஸோ டாப் 10 போகலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 10ல எது இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்தவரை சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் தான். ஏன்னா இந்த மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் தோத்தா வெளியே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, வேர்ல்ட் கப் போட்டு வெளியே. ஏன்னா செமிஃபைனல் போகிறதுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு வந்து இந்த மேட்ச் மட்டும்தான் இருந்துச்சு. இது வந்து வெஸ்ட் இண்டீஸ்லேயே நடந்ததுனால ரொம்ப ஹைப்பாக இருந்து, பட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து அப்செட் பண்ணிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸை வச்சு. கிட்டத்தட்ட ஜெயிக்கிற மாதிரி தான் இருந்தானுங்க வெஸ்ட் இண்டீஸ், பட் இன்னும் 100% கொடுக்கல. அவனுங்க நிறைய விட்டுட்டானுங்க. கடைசி எப்படியோ சவுத் ஆப்பிரிக்கா வந்து தட்டி தடுமாறி வந்து ஜெயிச்சுட்டானுங்க. பட் பெரிய அப்செட் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு தான் அன்னைக்கு நடந்துச்சு. அவங்க இடத்துல வச்சு அவங்க தோத்துட்டானுங்க மறுபடியும். வெஸ்ட் இண்டீஸ் வந்து T20 வேர்ல்ட் கப்ல தான் வந்து T20ல தான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவானுங்க. பார்த்தா இதில் சொதப்பிட்டானுங்க. இனி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு நம்ம வெஸ்ட் இண்டீஸ் மறுபடியும் பார்க்க முடியாது. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஆட மாட்டாங்க, டெஸ்ட் வேர்ல்ட் கப்ல ஆட மாட்டாங்க, வேர்ல்ட் கப்ல ஆடுவானுங்கன்னு தெரியாது. பாவம் வெஸ்ட் இண்டீஸ் சொல்ல போனா. ஸோ இது ஒரு நல்ல மேட்ச் தான், என்ன பொறுத்தவரை க்ளோஸான மேட்ச் தான். ஸோ இது வந்து 10ல வச்சிருக்கேன். 9ல எந்த மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான். இந்த மேட்ச் ஒரு சூப்பரான மேட்ச். இது ஒரு பெரிய த்ரில்லர்னா இல்லை, பட் இவனுங்க தோக்கடிச்சது மேட்ரு தான் வேற லெவல். ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருந்து. எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருந்து, எனக்கு 100% கான்ஃபிடென்ட் இருந்து எப்படி இந்தியா அடிச்சிருவானுங்கன்னு. இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு நடந்தால் இந்தியா அடிச்சிருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நாக் அவுட்ல கூட தோக்க சான்ஸ் இருக்கு, பட் குரூப் ஸ்டேஜ் இந்த மாதிரி சூப்பர் 8லனா அடிச்சிருவாங்கன்னு எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது. எப்படியாவது ஆப்கானிஸ்தான், எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் இருந்து, ஒரு வியர்ட் ஃபீலிங் இருந்து. எனக்கு ஏதோ வந்து ஆப்கானிஸ்தான் வந்து அப்செட் பண்ணிடுவாங்க ஆஸ்திரேலியா அப்படின்றது. ஏன்னா அந்த ரிவெஞ்ச் வந்து ஞாபகம் இருக்கும். என்னமோ தெரியல, கைண்ட் ஆஃப் ஹேவ் தட் வியர்ட் ஃபீலிங். எனக்கு வந்து நினைச்சுக்கிட்டே இருந்தேன். காலையில் உட்காந்து மேட்ச் பார்த்தேன், சந்தோஷமா இருந்துடா. எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? தோக்கும் போதே நான் நினைச்சேன் கன்ஃபார்ம் இந்தியாவும் தோக்கடிச்சிருவானுங்க ஆஸ்திரேலியா அப்படின்னு. ஏன்னா ப்ரெஷர் வரும் ஆஸ்திரேலியாவுக்கு. ஆப்கானிஸ்தானோட தோத்துட்டானுங்க, ஆப்கானிஸ்தானோட தோத்துட்டு இப்போ இந்தியா விளையாடணும். இப்போ அது பெரிய தலைவலி ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ ஆப்கானிஸ்தான் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஸ்டாயினஸ்க்கும் குருபாஸ்க்கும் சண்டை வரும், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்க. எப்பா ஐயோ. ஸோ எனக்கு இந்த மேட்ச் பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஸ்திரேலியா அடிச்சுட்டு செலிப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இது ஒரு பயங்கரமான மேட்சாக இருந்து. ஸோ இது வந்து ஒரு 9ல வச்சிருக்கேன் நான். ஸோ நம்பர் 8ல என்ன மேட்ச் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்காட்லாந்து. இது கிட்டத்தட்ட வந்து ஸ்காட்லாந்து ஜெயிச்சிருப்பானுங்க. அதாவது ஸ்காட்லாந்து உண்மையிலே பாவம். இந்த சின்ன டீம்லாம் நிறைய இருக்கு தெரியுமா இந்த வேர்ல்ட் கப்ல. எனக்கு வந்து ஸ்காட்லாந்து பார்க்க தான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவனுங்க ஒருத்தனுக்கு தான் நல்லா விளையாண்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்டைலிஷா விளையாண்டாங்க. இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்துச்சு, மழை பெஞ்சிச்சு, 10 ஓவர் ஆகுறாங்க. 10 ஓவர்ல ஒரு விக்கெட் கூட வரல. 10 ஓவர்ல ஒரு விக்கெட் கூட ஸ்காட்லாந்து விடல. ஏன்னா அவ்வளோ நல்லா விளையாண்டானுங்க. அவ்வளோ எப்படி சொல்ல, இங்கிலாந்துல வந்து பவுலிங்லாம் உங்களுக்கு தெரியும். ஆர்ச்சர் இருக்கான், வுட் இருக்கான், ஆடல் ரஷீத் இருக்கான். ஒரு விக்கெட் கூட எடுக்காம 10 ஓவர்னா 90 அடிச்சாங்க. ஆஸ்திரேலியாவோட 180 அடிச்சானுங்க அந்த மேட்ச்ல. 180 அடிச்சு தோத்துட்டானுங்க. அவனுக்கு கொஞ்ச நாள் ஜெயிச்சிருக்கலாம். அந்த டிம் டேவிட் கேட்ச விடுவான் பாத்தீங்களா, அதுலதான் முடிஞ்சு மேட்ச். இந்த மேட்ச் வந்து ஏன் இவ்வளவு ஹைப் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா தோத்தா இங்கிலாந்து உள்ள வரும் அப்படின்ற மாதிரி இருந்து. ஆஸ்திரேலியா ஜெயிச்சா சாரி தப்பா சொல்றேன். இந்த மேட்ச்ல வந்து ஆஸ்திரேலியா தோத்தா இங்கிலாந்து வெளியே போற மாதிரி இருந்துச்சு. ஆஸ்திரேலியா ஜெயிச்சா இங்கிலாந்து உள்ள வர்ற மாதிரி இருந்து. இது ஒரு பெரிய நைட்மேர், தலைவலி மேட்சாவே போச்சு. அதாவது இங்கிலாந்து உள்ள வர்றதுக்காக ஆஸ்திரேலியாவே விளையாட வேண்டியதா இருக்கு. இதுதான் பெரிய தலைவலி. பட் வந்து ஸ்காட்லாந்து கொஞ்சம் பாவம் தான், நல்லா விளையாண்டு தோத்துட்டாங்க. இதுல ஒரு பெரிய ஹைப் என்னன்னா, மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடி ஜாஷ் ஹேசல்வுட் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து நாங்க வந்து வேணும்னே மேட்ச் தோக்க போறோம், மெனிப்புலேட் பண்ணி ஸ்காட்லாந்து வந்து வேணும்னே ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னான். அது ரொம்ப சீரியஸ் ஆச்சு. அதனாலே வந்து நான் மேட்சை பார்த்தேன். ஓகே, வேணும்னே தோக்க போறானுங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் தோத்துருந்தா பெரிய கேஸ் ஆயிருக்கும் ஆஸ்திரேலியா மேல. ஏற்கனவே அவனுக்கு மேல பல கேஸ் இருக்கு, அந்த மாதிரியா இருக்கும். பட் என்னமோ பண்ணி ஜெயிச்சு இங்கிலாண்டையும் உள்ள கொண்டு வந்து அவனுங்க வெளியே போயிட்டானுங்க.
ஸோ இது ஒரு செமையான மேட்ச் தான் என்ன பொறுத்தவரை. இது 8ல வச்சிருக்கேன். நம்பர் 7ல எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பங்களாதேஷ் வர்சஸ் ஸ்ரீலங்கா. இவனுங்க 2 பேருக்கும் சும்மாவே ஆகாது. இவனுங்க ரைவல்ரி தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஹீட்டடான ஒரு ரைவல்ரி. கிட்டத்தட்ட ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க 2 பேரும் மாறி. ஒரு டைம்ல ஸ்ரீலங்கா வந்து எவ்வளோ ஒரு தோரணையா ஒரு மெஜஸ்டிக்கா இருந்தானுங்க. இப்போ வந்து சின்ன பசங்க மாதிரி பங்களாதேஷோட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் எனக்கு இந்த ரைவல்ரி ரொம்ப பிடிச்சிருக்கு guys. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்ரீலங்காவுக்கும் அந்த பங்களாதேஷ்க்கு இருக்கிற ரைவல்ரி கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் வந்து கிரிக்கெட் இருக்கும். இந்த மாதிரி ரைவல்ரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். பட் பங்களாதேஷ்க்கும் அந்த ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த மேட்ச் வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்கா இருந்து கடைசி வரை போச்சு. பட் வந்து தோத்துட்டானுங்க வழக்கம் போல. ஹசரங்கா கேப்டன்சில ஒண்ணுமே பிடுங்கல. வனிந்து ஹசரங்கா வந்து தோத்துட்டு புல்ல தான் பிடிங்கிட்டு இருந்தாரு. பார்த்துருப்பீங்க, தோத்துட்டு புல்லெல்லாம் பிடிங்கிட்டு இருந்தாரு. ஹசரங்காவுக்கு வந்து ஏன் அவ்வளவு வெறியும் தெரியல. என்னதான் இருந்தாலும் மேட்ச் தோக்க போறாருன்னு தெரிஞ்சு விக்கெட் எடுத்துட்டு இன்னும் நெய்மர் மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பத்திரானா பயிலும் அதே மாதிரி தான். அதாவது நீங்க ஜெயிச்சிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஆக்ஷன்லாம் எப்பவாவது காமிக்கலாம். எப்பவாவது பண்ணாதான் இந்த ஒரு சிம்பிளுக்கு மரியாதை. இப்ப விராட் கோலி வந்து பேட் எப்படி காமிப்பான் பாத்திருக்கீங்களா? இப்படி ஆஸ்திரேலியாவோட செஞ்சுரி அடிச்சுட்டு அந்த டெஸ்ட் மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சுட்டு பேட் எப்படி காமிச்சிட்டு பேட் மட்டும் தான் பேட் ஹேஸ் டு டு த டாக்கிங் அப்படின்னு காமிப்பான். பேட் மட்டும் தான் பேசணும் அப்படின்ற மாதிரி காமிப்பான். அது ஒரு 2 வாட்டி காமிச்சான். ஒரு இது ஓடிஐல காமிச்சான், டெஸ்ட்ல ஒரு வாட்டி காமிச்சான். அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் காமிக்கணும். இவனுங்க எப்ப பார்த்தாலும் இவர் பத்திரானா ஒண்ணுன்னு ஆகும்னா பெரிய ரொனால்டோ மாதிரி எல்லா விக்கெட்டுக்கு வெடி பண்ணுவான். இவர் ஹசரங்கா எதுனா எதுக்கு எடுத்து, அதுவும் தோக்குற மேட்ச்ல தான், எல்லாம் தோக்குற மேட்ச்ல தான் பண்ணுவானுங்க. உட்காந்து எதுக்குடா பண்றீங்க? எனக்கு அந்த மேட்ச் வந்து நல்ல ஹைப்பா இருந்த. 2 பேருக்கும் சுத்தமா பிடிக்காது 2 பேரையும். அந்த மேட்ச் ஸ்ரீலங்கா மறுபடியும் தோத்துருவானுங்க பங்களாதேஷ் ஜெயிச்சிருவானுங்க எப்படியோ. முகமதுல்லா நின்றுவான். முகமதுல்லா ஒரு அண்டர் ரேட்டடான பிளேயர். நின்றுவான் அவன். எப்பவுமே பிரச்சனைனா நின்றுறான் அவன். நின்று காப்பாத்திட்டான். ஸோ இது ஒரு த்ரில்லிங்கான மேட்ச் தான். ஸோ 7ல வச்சிருக்கேன். நம்பர் 6 என்ன மேட்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். இதுதான் 6 இருக்கும். நீங்க யோசிக்கலாம், ப்ரோ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேல வரணும். இல்ல பொறுங்க. இது ஒரு நல்ல மேட்ச் தான். பட் இருந்தாலும் 6 தான். இதோட நல்ல மேட்ச்லாம் இருக்கு என்ன பொறுத்தவரை. ஸோ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வந்து ஒரு நல்ல மேட்ச் தான் என்ன பொறுத்தவரை. அது மட்டும் இல்ல, இந்த மேட்ச் வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தான் ஜெயிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க பவுலிங் வந்து அவ்வளவு சூப்பரா போட்டாங்க. 4 பேசர்ஸ் வச்சிருக்கானுங்க. நசீம் ஷா, முகமது அமீர், ஹாரிஸ் ராஃப், ஷஹீன் ஷா, இத்தனை பேர் வச்சுட்டு வெறும் 119 தான் நம்ம அடிச்சோம். ரிஷப் பண்ட் ஏதோ திக்கி திணறி நம்மளை காப்பாத்தி விட்டுல. ரிஷப் பண்ட் அடிக்காட்டி அன்னைக்கு நம்ம தோத்துருப்போம். ரிஷப் பண்ட் அடிக்காட்டி நமக்கு நீ கான்ஃபிடென்ட்டே வந்திருக்காரு. நம்ம பவுலர் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. ரிஷப் பண்ட் அடிக்காட்டி அன்னைக்கு ஒரு 100 ரன் தான் வந்திருக்கும். ஈஸியா ஜெயிச்சிருப்பானுங்க பாகிஸ்தான். இந்த மேட்ச் கூட ஈஸியா ஜெயிச்சிருப்பானுங்க அவனுங்க. கடைசி பும்ரா தான் மேட்சை திருப்பிட்டான். மொத்தமா திருப்பி போட்டுட்டான் பும்ரா. ஸோ அந்த மேட்ச் ஒரு பயங்கரமான மேட்ச் தான் என்ன பொறுத்தவரை. அந்த ரைவல்ரி, அந்த ஹைப் இருக்கும் தெரியுமா. நான் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னா சிம்பிளா முடிஞ்சிடக்கூடாது. சும்மா எப்ப பார்த்தாலும் இந்த ஒன் சைடு ரைவல்ரி வச்சுட்டு பாகிஸ்தான் சொம்பு தட்டிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஒரு ரைவல்ரி இல்லை அப்படின்னு சொன்னா. பட் இந்த மேட்ச் வந்து ஒரு நல்லா தான் இருந்துச்சு. இந்த வேர்ல்ட் கப்ல வந்து ஒரு மெமரபிள் மேட்சா தான் இருந்துச்சு. எப்படியோ நம்ம வந்து கடைசி பிடிச்சி ஜெயிச்சிட்டோம். அதனாலதான் இந்த மேட்ச் வந்து நான் 6ல வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இதுவரை வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். வீடியோக்கு லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எவனாவது கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருந்தாலும் அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ப்ளீஸ், தேங்க்யூ கைஸ். ஓகே, ஸோ நம்பர் 5ல எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் பங்களாதேஷ். இது ஒரு நல்ல மேட்ச் தான். இந்த மேட்சுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆனது என்ன தெரியுமா? கிரௌட் தான். பங்களாதேஷ்க்கு அவ்வளோ சப்போர்ட்டர் இருக்கானுங்க இந்த மேட்ச்ல. செம ஹைப்பா இருந்து. சவுத் ஆப்பிரிக்கா ஒன்றும் பெரிய ரன்லாம் அடிக்கல. இந்த யூஎஸ்ஏ பிச் எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த யூஎஸ்ஏல நடந்த எல்லா மேட்சுமே ஒரு த்ரில்லராக தான் இருந்துச்சு. யூஎஸ்ஏல நடந்த எல்லா மேட்சுமே ஒரு த்ரில்லராக தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த சவுத் ஆப்பிரிக்காவோடது இந்த மேட்ச் நினைச்சா ஜெயிச்சிருக்கலாம் அவனுங்க பங்களாதேஷ். ஃபினிஷிங்ல கூட ஏதோ ஒரு 6 அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். தூக்கி அடிப்பான் முகமதுல்லா. நம்ம மார்க்ரம் கேட்ச் பிடிச்சிருவோம். மார்க்ரம் கேட்ச் பண்ணி அப்செட் பண்ணிடுவோம் பங்களாதேஷ். அவ்வளோதான். ஃபேன்ஸ் மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டானுங்க பங்களாதேஷ் ஃபேன்ஸை பத்தி தான் தெரியுமா. துள்ளுவானுங்க அப்படியே. 10 பாலுக்கு 2 ரன் எடுக்கணும்னு இருக்கும். ஆடுவானுங்க. கடைசி பார்த்தா 1 பாலுக்கு 2 ரன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிலைமை வந்துடும். இந்த பங்களாதேஷோட கதையே அப்படிதான். இருக்கிற மேட்சை கையில வர்ற மேட்சை கோட்டை விட்டுருவானுங்க. இதுதான் இந்த பங்களாதேஷோட வேலையே. ஸோ இது ஒரு 4th வச்சிருக்கேன். 5th வச்சிருக்கேன். ஸோ ஓகே, நம்பர் 4th எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நேபாள். இது சூப்பரான மேட்ச். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட 1 ரன் வித்தியாசத்துல ஜெயிப்பானுங்க சவுத் ஆப்பிரிக்கா. வெறும் 114 என்னமோ தான் அடிப்பானுங்க நேபாளோட. அதாவது சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த வேர்ல்ட் கப்ல விளையாண்ட எல்லா மேட்சுமே ஒரு த்ரில்லர் தான். எல்லா மேட்சுமே கத்தி மேல நடக்கிற மாதிரி தான் அவனுங்க பொழப்பே இருக்கு. எல்லா மேட்சும் ஏதோ இப்படி பிடிச்சிட்டு தான் இருக்கானுங்க. எல்லா மேட்சும் உயிரை பிடிச்சிட்டு வெறும் 114 நம்ம தான் அடிச்சானுங்க. வந்துட்டானுங்க. வந்து கடைசி பால் அவன் ஓடி இருந்தா வின்னு அந்த மேட்ச். நீங்க அந்த மேட்ச் பார்க்காட்டி போய் பாருங்க ஹைலைட்ஸை. அந்த மேட்ச் அவனுங்க வின் ஆயிருப்பானுங்க நேபாள். அந்த பேட்ஸ்மேன் தான் மூளை கோளாறாகி எதுக்கோ வந்து நம்ம அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா விட்டான். பார்த்தா அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறான், ஐயோ ரன் ஓடி இருக்கலாமோ அப்படின்னு. பார்த்தா தூக்கி அடிச்சிருவான் நம்ம ஆளு.
ஐ திங்க் கிளாஸ்னா டிகாக்கான்னு தெரியல யார், ஐ திங்க் கிளாஸ் தான் நினைக்கிறேன். பிடிச்சி எரிஞ்சிருவான், பேக் ஃபிஸ்ட்ல இருந்து எரிஞ்சிருவான், அவ்வளவுதான் அவுட். அதுக்கப்புறம் அழுதுட்டு உட்காந்துருப்பான், ஐயோ ஓடலையே அப்படின்னு. எப்பவுமே லாஸ்ட் பாலா இருந்தேன்னா ரன்னோட தான் பார்க்கணும். யூ ஹேவ் டு கோ ஃபார் த வின். இப்போ என்ன போதும் அவன் ரன் அவுட் எரிய போறான்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கும் போது லாஸ்ட் பால் வந்து இந்த மாதிரி காக்கியெல்லாம் விடலாம், ஓகே தூரத்துல இருக்கு ஸ்டெம்பு மெதுவாக ஓடலாம். லாஸ்ட் பால்ல ஒரு பாலுக்கு 2 ரன் எடுக்கணும்னு இருக்குமோ அப்படிலாம் ஓடணும். அவன் விட்டுட்டான். இப்போ அந்த வின் போயிருச்சு, ஒரு மெமரபிள் இன்னிங்ஸாக இருந்திருக்க முடியும் போது அதுவும் இல்லை, விட்டுட்டான். ஸோ இது வந்து 4th இருக்கும். அது மட்டும் இல்லை, சவுத் ஆப்பிரிக்காவோட எல்லா மேட்சும் இப்படி தான் இருக்கு. லாஸ்ட் பால் வர வரையும் இப்போயும் நிற்பானுங்க அப்படியே கடைசி வர. ஸோ இது வந்து நான் 4th வச்சிருக்கேன். நம்பர் 3 எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பங்களாதேஷ் வர்சஸ் ஆப்கானிஸ்தான். இந்த மேட்ச் சூப்பரான மேட்ச் கைஸ். காலையில் உட்காந்து பார்த்ததுக்கு ஒர்த்தான மேட்ச். ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் எதுக்கு நான் பார்க்கணுன்னு இருந்தேன்னா ஆஸ்திரேலியா வெளியே போனோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 3 மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா வெளியே போகணுன்னே பார்த்துட்டு இருந்தேன். ஒன்று ஆஸ்திரேலியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா வெளியே போகணும்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா வெளியே போகணும்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ், இதுவும் ஆஸ்திரேலியா வெளியே போகணும்னு தான் பார்த்துட்டு இருந்தேன் உட்காந்து. ஆஸ்திரேலியாவோட கொடுமையை பாருங்களேன், நல்ல டாமினேட்டாக உள்ள வந்தாங்க. வி ஆர் த சாம்பியன்ஸ், டிஃபெண்டிங் சாம்பியன் சீனை போட்டு அப்படி இப்படின்னு வந்தானுங்க. இங்கிலாந்து வெளியே போடுற மாதிரிலாம் சீனை போட்டானுங்க. கடைசி ஆப்கானிஸ்தான் அடி வாங்கி, நம்மள்ட்ட அடி வாங்கி, கடைசி ஆப்கானிஸ்தான் மேட்சை உட்காந்து பார்க்க வேண்டியதா போச்சு அவனுங்கள்ட்ட. ஆப்கானிஸ்தான் தோக்கணும் அப்படின்ற அளவு போயிட்டானுங்க அவனுங்க. அந்த அளவு போய் இந்த மேட்ச் ஒரு சூப்பரான மேட்ச். இந்த லிட்டன் தாஸ் வந்து ஒரு நாள் அடிக்க மாட்டான், பார்த்தா அன்னைக்கு பார்த்து நின்றுட்டான், எப்படியோ நின்றுட்டான். எல்லாம் சூப்பரா பவுலிங் போட்டான், நவீன் உல்லக்கும் ரஷீத் கானும். அந்த மேட்ச் நான் உண்மையிலே வந்து ஆப்கானிஸ்தான் தோத்துருவானுங்கன்னு நினைச்சேன். ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து என்னதான் பெரிய டீம் வந்து அப்செட் பண்ணாலும் எப்பவுமே இந்த பங்களாதேஷ்ட தோத்துருவானுங்க அவனுங்க. எப்பவுமே இந்த பங்களாதேஷ் ஏதோ தோத்துடுறானுங்க. அதே மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். எனக்கு ஏதோ பங்களாதேஷ் ஜெயிச்சிருவான்னு நினைச்சேன். பார்த்தா நவீன் உல்லக் வந்தா, ரஷீத் கான் தான் டப்புன்னா. அதுக்கப்புறம் அந்த குல்புதீன் நைப் ஒரு ஆக்டிங் போட்டான் பாருங்க, ஐயோ செத்துட்டேன்டா நான் சோஃபால உட்காந்து சிரிச்சு. அப்பா அந்த மேட்ச் மழை போச்சு. அதோட கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் எதுக்கு குல்புதீன் நைப் வந்து அந்த மாதிரி படுத்தாங்க. எல்லாரும் வந்து என்ன சொல்றீங்கன்னா ப்ரொடியூசரா பண்றதை பார்த்தா எனக்கு ப்ரொடியூசர் டைரக்டர் தான் வருது. ஜானத்தன் ட்ராட் தான் வந்துட்டு குல்புதீன் நைப்பை வந்து உட்கார்ந்து இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னா நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, அதெல்லாம் வந்து மேட்ச் பார்க்காதவங்களுக்கு தான் அப்படி தெரியும். ஜானத்தன் ட்ராட் வந்து என்ன சொன்னான்னா மேட்சை ஸ்லோ பண்ணுங்கம்மா. ஏன்னா பவுலிங் போட்டுட்டு இருந்தது யாருன்னா நூர் அகமது. டிஎல்எஸ்ல வந்து பின்னாடி இருந்தானுங்க பங்களாதேஷ் ஒரு 3 ரன். அப்ப கொஞ்ச நேரம் வந்து இந்த லிட்டன் தாஸ் வந்து 4 அடிச்சிட்டு இருந்தான். அதனால வந்து மொமெண்டமை மாத்திரக்கு வந்து என்ன பண்ணனா, அதுவும் மழையும் பெஞ்சுக்கிட்டே இருந்து. ஸோ மழை பெஞ்சா ஆப்கானிஸ்தானுக்கு தான் அட்வான்டேஜ். மேட்ச் டிராவானா உள்ள போயிடுவானுங்க ஆப்கானிஸ்தான். இவன் வேற நூர் அகமது வேற ஓடி வந்து ஜடேஜா மாதிரி ஃபாஸ்டா பவுலிங் போட்டு இருந்தால ஜானத்தன் ட்ராட் என்ன சொல்லுவான்னா மேட்சை ஸ்லோ பண்ணுங்கம்மா, அங்க இருந்துட்டு ஸ்லோ பண்ணி தொலைங்கடா, ஏன் இவ்வளவு வேகமா போடுறீங்கம்மா. நம்மால் குல்புதீன் நைப் என்ன பண்றாரு, ரெஸ்பான்சிபிலிட்டி கையில எடுத்து நான் படுத்துடுறேன்டான்ட்டான், ஒரேடியா படுத்துட்டான் அப்படியே அங்கே. நான் அதுக்காண்டி இவ்வளவு ஃபாஸ்டா எவனும் ஆக்ட் பண்ணுவான்னு பாக்கல. நான் ஏதோ வேற ஏதாவது பண்ணுவானுங்கன்னு நினைச்சேன். பார்த்தா நம்மால் அப்படியே நான் இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் மேட்ச்ல பாத்திருக்கேன். டெஸ்ட் மேட்ச்ல வந்து நேரத்தை ஓட்டுறதுக்குலாம் டைம் ஓட்டுறதுக்குலாம் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. நம்மளே ஃபைனல்ல பண்ணோம், ரிஷப் பண்ட் இப்படி சும்மா மொமெண்டம் குழப்பறதுக்காண்டி ஏதோ இன்ஜுரி இருக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தான். இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனா ஆன் த ஸ்பாட் மேட்சை ஸ்லோ பண்ணணும்னு நம்மளால உட்காந்துட்டாங்க ஃபுட்பால் பிளேயர் மாதிரி. அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் 2 விக்கெட் தொடர்ந்து நவீன் உல்லக் எடுத்தான். செலிப்ரேட் பண்ணானுங்க. ஆஸ்திரேலியா வெளியே போயிட்டு அப்பா நிம்மதியா இருந்து பார்க்கவே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்து. ஸோ என்னை பொறுத்தவரை இது நம்பர் 3. நம்பர் 2 எதுன்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா தான் நம்பர் 2 என்னை பொறுத்தவரை. அந்த ஃபைனல் தான், அந்த ஒரு ஃபைனல் ப்ரெஷர் அதுல பயங்கரமா இருந்து 30 பால்ஸ்க்கு 30 ரன் அடிக்கணும்னு இருந்து. எவனாவது அந்த மேட்ச் நான் கிட்டத்தட்ட விட்டுட்டேன். ஐயோ நம்ம தான் பெரிய சோக்கர் போல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலே நம்ம தான் ஒரு பெரிய சோக்கரோ அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா நம்ம கிட்ட என்ன டீம் இருந்தாலும் நம்ம தோத்துடுறோம். கிட்டத்தட்ட நம்ம டீம் வச்சு எல்லாரையுமே அடிக்கிறோம். ஃபைனல் நாக் அவுட்ல போய் தோத்துட்டோம். சவுத் ஆப்பிரிக்காவோட தோத்தனா நம்ம தான் பெரிய சோக்கர். இருக்கிறதுலே பெரிய சோக்கர் என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான். அவனுங்கள்ட்ட போய் நம்ம தோத்தனா நம்ம தான் பெரிய சோக்கர். அதனால நான் கிட்டத்தட்ட யோசிக்க ஆரம்பிச்சேன். உண்மையிலே நம்ம வந்து அதுவும் இல்லாமல் ரோஹித் சர்மா லைட்டா பயந்த மாதிரியே இருந்தான். அந்த 30 பால்ஸ் 30 ரன் இருக்குமா லைட்டா ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ பண்ணி சூரியகுமார் அந்த பயங்கரமான ஒரு கேட்சை பிடிச்சி இன்னும் அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. அது வந்து பவுண்டரின்னு இன்னும் அலைஞ்சிட்டு இருக்காங்க சில பேருக்கு. சூரியகுமார் காலத்துல பட்டுச்சுப்பா மூடுங்க அப்படின்னு. யாரு தெரியுமா, வேற யாரும் இல்ல, டோனி ஃபேன்ஸ்.
டோனி ஃபேன்ஸ் தான் தேடிட்டு இருப்பாங்க. அதாவது சவுத் ஆப்பிரிக்கன் ஃபேன்ஸ் கூட விட்டுட்டாங்க, நீங்க கப் அடிச்சிட்டீங்க கங்க்ராச்சுலேஷன். டோனி ஃபேன்ஸ் விடவே மாட்டாங்க, தேடுவானுங்க. அப்படியே தொட்டுட்டோம்ப்பா நான் பார்த்தேன் அப்படிம்பானுங்க. தொடரலாம் இல்லை, அது பார்க்க அப்படிதான் இருக்கும். பவுண்டரி கிட்ட க்ளோஸா இருக்கும் போது தொடர மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போது. முக்கியமா டோனி ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே இருக்கும், அப்படி தொடர மாதிரி இப்படி தொட்டு காலை வச்சு இப்படி தடவுற மாதிரிலாம் இருக்கும் டோனி ஃபேன்ஸ்க்கு பவுண்டரியில. ஊதிமானுங்க பொறாம அப்படியே இல்லை, வேற எவனுமே கப்படிக்க கூடாது. இல்லை ஒரு இந்தியனா இருந்துட்டு உங்களுக்கு கப்படிக்க கூடாது. நீங்க என்ன இந்தியனே கிடையாதுடா, நீங்க என்ன இண்டிவிஜுவல் ஃபேன்ஸ்டா. போய் ஓட்டு போடுங்க எல்லாருக்கும் போய் மாறி மாறி. ஓகே, ஸோ இந்தியா வந்து கப் அடிச்சிட்டாங்க, அது ஒரு பயங்கரமானது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல், இதுதான் என்னை பொறுத்தவரை இந்த வேர்ல்ட் கப்ல பெஸ்ட் மேட்ச். நம்பர் 1 ரேங்க்ல எது வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா USA vs பாகிஸ்தான். இதுதான் என்னை பொறுத்தவரை அந்த வேர்ல்ட் கப்லேயே பெஸ்ட் மேட்ச். ஏன்னா அந்த மேட்ச் வந்து அவ்வளோ ஹைப்பா இருந்து. பாவம் ஃபர்ஸ்ட் USA சொல்லணும்னா அவங்க கேப்டன் முனாஃப் பட்டேலுக்கு இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் அவங்க சுத்தமா ஒழுங்காவே விளையாடல. அந்த மேட்சோட சூப்பரா விளாண்டானுங்க, சூப்பரா விளாண்டானுங்க. பாகிஸ்தானுக்கு வந்து மரியாதையே கொடுக்கல கிட்டத்தட்ட. அவங்க கேப்டன் வந்து வந்தவனே அட்டி தான், எவன் போட்டான்னு அட்டி. சூப்பரா வரணும்னு நான் நினைச்சு பார்க்கல. நான் உண்மையிலே USA ஜெயிப்பானுங்கன்னு தான் நினைச்சேன். கிட்டத்தட்ட 2 டீமுமே எவனாவது ஒருத்தன் ஜெயிக்க தான் போறான் அப்படின்ற மாதிரி ஆயிட்டு. பார்த்தா USA வந்து டிரா பண்ணி விட்டுட்டாங்க. டிரா பண்ணி விட்ட மேட்சை முகமது அமீர் சூப்பரா போட்டான் பவுலிங். முகமது அமீர் உண்மையிலே வந்து மேட்ச் நடக்கும்போது நல்லா போட்டான். நான் முகமது அமீர் சூப்பர் ஓவர் போட போறான் அப்படின்னு நினைச்சிட்டேன், கண்டிப்பா பாகிஸ்தான் அடிச்சிருவானுங்கப்பா, முகமது அமீர் போட போறான் அப்படின்னு. பார்த்தா ஒய்டா போடுறான் அவன். ஒய்டு 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 பூல் ஒய்டா போட்டு சாவடிச்சிட்டான் பாகிஸ்தானை போட்டு. அப்ப போனானுங்க பாகிஸ்தான், அவ்வளவுதான், வரவே இல்லை. அதுக்கப்புறம் USA ஜெயிச்சுட்டானுங்க. ஒரு பெரிய அப்செட் தான். எனக்கு பார்க்க நிம்மதியா இருந்து பார்க்க. அப்பா சரியான மேட்ச், நைட்டு பார்த்ததுக்கு ஒரு ஒர்த்தான மேட்ச் நைட்டு. ஸோ இது ஒரு பயங்கரமான மேட்ச். என்னை பொறுத்தவரை இதுதான் ரேங்க் 1ல இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய டாப் 3 ஃபேவரட் மேட்ச் எதுன்னு போடுங்க. ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3 எதுவா இருக்கும்னு உங்களுக்கு எது தோணுது அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க, நான் பார்க்குறேன். ஓகே, see you in the video guys and remember it, always be on top. Cheers.